குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி தீபாவளிக்கு நம்ம ரவா லட்டு பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னு இந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறோம். அதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ரவா லட்டு பண்ணலாம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன வேணும் உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டு காமிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து நல்லா நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள், இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு இந்த ரவை இங்கேம்மா இருக்கிறவ இந்த ரவையை நல்லா வறுத்துட்டு அரைச்சிருக்கோம் மிஷினில். ரொம்ப கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் சரியாக உங்களுக்கு ரவை லட்டு வராது. அதுக்காக போய் மிஷினில் போய் மாவாக அரைச்சிட்டு வந்துருந்தோம். இந்த ரவையை அரைச்சிக்கணும். அப்புறம் அதுக்கு தேவை இப்போ 1 கிலோ ரவைக்கு 1.5 கிலோ சர்க்கரை. இங்கே சர்க்கரையை வச்சுருக்கோம். இந்த சர்க்கரையை மிக்சியில் போட்டு இப்போ அரைக்கணும். அது இப்போ அரைக்க போகிறாங்க பாருங்கள். சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. அதெல்லாம் மிஷினில் அரைக்க முடியாது, மிஷினில் அரைக்கவும் மாட்டாங்க. ஸோ அதுக்காக வீட்டில் தான் அரைச்சிக்கணும். இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறாங்க. அரைச்சிவிட்டு ஒவ்வொரு அரைச்சிவிட்டு சலிச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கரகரப்பு இருக்கும். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒன்று போட்டு பார்ப்போம், இன்னொன்று போட்டு எப்படியோ ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான். ஸோ இங்கே சலிக்க அது அரைச்சிடலாம். எல்லாம் அந்த இருக்கிற சர்க்கரையெல்லாம் அரைச்சிட்டுருங்க. எல்லாம் அரைச்சாச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக அரைக்கும்போது அதில் இதுக்கு தேவையான ஏலக்காய் ஒரு 10-12 ஏலக்காவை போட்டு சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே இதில் போட்டு விட்டுடலாம். அந்த இலையோடையே போட்டுடலாம். அந்த அரைப்படாத இலையெல்லாம் இருந்ததுனா கூட பரவாயில்ல. அப்படியே நீங்கள் இந்த சர்க்கரை அரைச்ச சர்க்கரையில் போட்டுடலாம். அவ்வளோதான். லாஸ்ட் எடு அது மாதிரி. அது கொஞ்சம் 1-2 கரகரப்பு இருந்தால் பரவாயில்ல, தெரியாது. அது எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அது தெரியாது, உருட்டிக்கலாம். நல்லா சர்க்கரையை நல்லா அரைச்சாச்சு. ஆல்ரெடி ரவையை அரைச்சாச்சு. ரவையும் நல்லா சலிச்சுக்கணும். இப்போ இதோட இந்த இதில் ஒன்றா போட்டுடணும். பேசன் வாங்கியிருக்கு. இதில் பேசனில் 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரவையும் இந்த அரைச்ச ரவையை இப்போ அதையும் இதில் வறுத்துடணும். சலிக்கணும். அதான் சாரி மேடம், நான் வாயை தவறி சொல்லிட்டேன். சலிக்கணும். அதையும் நல்லா சலிக்கணும். ஏன்னா திப்பியாக இருக்கலாம். மெஷினில் இருக்கிறதுனால மெஷினில் உங்களுக்கு ஏதாவது அந்த இது விழுந்துடும். 1-2 திப்பியாக மெஷினில் இருக்கிறதுல. எப்படியே வீட்டில் அரைச்சாலும் சலிக்கணும். இப்போ நல்லா சலிச்சிடுறாங்க பாருங்கள். அவ்வளோதான். இது 2 சலிச்சு இது ரெண்டும் ஒன்றா நல்லா கலக்கிட்டு கையால் நல்லா இந்த பேப்பர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பேசனில் போட்டுடுங்க. உங்களுக்கு இதுமாதிரி ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம வச்சுருக்கோம் பேசன்னா அதே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. எந்த பாத்திரமும் நீங்கள் நல்லா போட்டு
உருட்டுற அளவுக்கு இடம் இருக்கணும் அதில். அந்த எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒத்தாப்போல் நல்லா கலக்கியாச்சு. நல்லா இந்த சர்க்கரையும் ரவையும் ஒன்றா ஒத்தாப்போல் மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா ஒரு பக்கம் ஸ்வீட்டு ஒரு பக்கம் மாவாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் இந்த பேசனில் கொட்டியாச்சு. நீங்கள் இதை உங்களுக்கு சப்போஸ் நான் இந்த பேசன் பேஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த பாத்திரத்தை பேஸ் பண்ணி இது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் 2 இடம் நம்ம உருட்டிப்போம். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி கலரிட்டு மறுபடியும் இன்னொரு அடியும் போட்டு அது சேர்த்து வேறு பாத்திரத்தில் போட்டு உருண்டையை உருட்டிப்போம். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு எவ்வளோ மாவு சர்க்கரை சேர்ந்து வருதோ அதுக்கேற்றாமே பாத்திரம் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. ஒரே தெரியாக நீங்கள் ரவா லட்டு ஊட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் சின்ன பாத்திரமாக நம்ம ஏதோ இது சரியாக இருக்கும் கொஞ்சம் பண்ணிட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்புறமா உருட்டும்போது இதில் நெய் ஊற்றணும். சூடு பண்ணி நெய்யை ஊற்றிட்டு முந்திரியெல்லாம் அதேமாதிரி நல்லா வறுத்துட்டு போட்டுட்டு அப்புறமா ரவா லட்டு விட்டுறணும். அவ்வளோதான் ரவா லட்டுக்கு இது. பட் இப்போ இதோடு இந்த வீடியோ இங்கே க்ளோஸ் ஆகுது. மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். லட்டு நெய்யெல்லாம் சூடு பண்ணி ஊற்றும்போது எப்படி காமிக்கிறோம். அப்போ மட்டும் இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். இது பாருங்க, அந்த ரவா லட்டுக்கு ஒரு 250 ml நெய் நல்லா சுட வச்சா, நல்லா பழுக்க சுட வைக்கணும். நல்லா ஹீட்டாகணும். இந்த நெய்யை இதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதில் நெய் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் இதில் ஊற்றணும். அப்போ பொரியிற மாதிரி இருக்கணும். காய்ச்சது அப்போ தான் அது அந்த ஹீட்டுக்கு இந்த சர்க்கரையும் ரவையும் போட்டுக்கிறதுனால நல்லா உருட்டு வரும். தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. வெறும் நான் இந்த நெய்யில் இருக்க சூட்டில் தான் இந்த ரவா லட்டை நம்ம உருட்டணும். இந்த ரவா லட்டுக்கு வேண்டிய முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இது பச்சை கற்பூரம் ஜாஸ்தி வேண்டாம். ரொம்ப பச்சை கற்பூரம் போட்டேன்னா ரொம்ப பச்சை கற்பூரம் வாசனை வரும். சின்னதாக நல்லா பொடி பண்ணி இதில் போட்டுருக்கணும். இப்போ நான் இது மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா கையாலேயே பொடி ஆகிடும் பச்சை கற்பூரம். இது வாசனைக்கு தான், இந்த வாசனையே நிறைய இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி பொடி பண்ணிட்டேங்க. பொடி பண்ணதுக்கப்புறம் இதில் போட்டுடணும். இதில் போட்டுவிடுங்கம்மா இந்த பச்சை கற்பூரத்தை. பச்சை கற்பூரத்தை அதில் போட்டுவிடுங்க. அவ்வளோதான். பச்சை கற்பூரம் போட்டு வச்சு ஒரு நல்லா ஒரு கரண்டியால் நல்லா கலக்கிக்கணும். நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். அங்கங்கே பச்சை கற்பூரம் இருக்கக்கூடாது. ஒன்றா நல்லா கலக்கிடணும். பேப்பர் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இது பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை கற்பூரம் போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதில் அடுப்பில் நெய் வச்சுருக்கோம். நெய் நல்லா காயணும். நல்லா காய்ஞ்சோடனே பழுக்க காய்ஞ்சோடனே இந்த நெய்யை நம்ம இதில் ஊற்றணும். ஊற்றும்போது பொரி பொரியாக வரும். அப்போ நல்லா காய்ஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நெய் இதெல்லாம் நல்லா சுட்டிருக்கான்னு நீங்கள் பார்க்கணுன்னா கூட இப்போ மேலே இப்படி ஒரு கை வச்சுன்னா உங்களுக்கு அந்த சூடோட இது தெரியும். தெரிஞ்சாலும் நல்லா சுட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த கண்டிஷனில் நம்ம அதில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய்யை வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பை அதில் வறுத்துட்டு அதையும் அதோடு சேர்த்து கொட்டிடணும். ஆல்ரெடி இதில் ஏலக்காய் பொடி முதல்ல அரைச்சாச்சு. சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சதுனால ஏலக்காய் பொடி மறுபடியும் தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ நெய் நல்லா காய்ஞ்சா ஊற்றணும்.
இந்த முந்திரி பருப்பை வறுத்து போடணும். நல்லா சுட்டுச்சு, செக் பண்ணியாச்சு, நல்லா சுட்டுடுச்சு. இப்போ அப்படியே இல்லை இப்போ ஊற்றுவாங்க பாங்க, பொரிஞ்சுண்டு வரும் உங்களுக்கு. இப்போ பாங்க பொரிஞ்சுண்டு வருது, அந்த சவுண்டு வரும் பாருங்க. கலர்றேன் இந்த மாதிரி பொரிஞ்சுண்டு வரும். இப்போ அதில் நெய்யை ஊற்றியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இந்த முந்திரி மீதி நெய்யில் இந்த முந்திரி நல்லா வறுத்துட்டு ஆச்சா நல்லா இது பண்ணியாச்சு. அது அப்படியே இல்லை கொட்டிடணும், அவ்வளோதான். இதை கொட்டியாச்சு. இதை நல்லா ஒன்றா போல் கலரணும். வாங்க இது மாதிரி நல்லா கலக்கியாச்சு. கலக்கினோடனே உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த பழுப்பு நிறமாக கலர் வந்துடும். ஏன்னா நெய் ஊற்றுறோம்ல, அந்த சூட்டோடு நெய் ஊற்றும்போது இந்த பழுப்பு கலர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இது மாதிரி உருட்டி போடணும். நான் ஆல்ரெடி உருட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இது மாதிரி உருட்டி போட்டுடணும். எப்படி ஊட்டுறதுன்னா உங்களுக்கு அதுவும் நார்மலாக ஊட்டுறதுலாம் எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஊட்டுறதுன்னு. அதை இப்போ ஊட்டுறேன், உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன். தெரியுறதா கைவி இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கணும். நல்லா ஏன்னா நெய் சூடு இருக்குது, சூடு பறக்க இருந்தேன்னா நல்லா கனமாகிடும். சூடு ஆற என்ன ஆகிடும், உங்களுக்கு உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக உருட்டிக்கலாம், அப்பயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கிளைமேட் இப்போலாம் கோல்டு கிளைமேட் தானே, உங்களுக்கு அந்த நெய் இருக்கிறதுனால அது இறுகிடும். இது மாதிரி நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். அதை விட்டு அது தேவையான அளவுக்கு நீங்கள் வெளில இது பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். ப்ளஸ்ஸு உங்களுக்கு சின்னதாகவும் இருக்காது, பெருசாகவும். உங்கள் கை அடக்கிறதுக்கு ஏற்ற மாவு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. அப்புறமா ரவுண்டு பண்ண உங்களுக்கு அது பெருசாக தெரியுதுன்னா அப்படியே அந்த ஒரு விரலாலேயே ப்ரெஸ் பண்ணினா உடையும். உடஞ்ச உடனே இப்போ இப்படியே ரவுண்டாக பண்ணிவிட்டு இந்த பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப உருட்டுறதுலாம் ஒரு 10-15 நிமிஷத்தில் 50 உருட்டிடலாம். இதை உருட்டின உடனே நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ என்ன ஆகிடும்னா அந்த நெய் சர்க்கரை எல்லாமே இந்த பாகு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கனமாகிடும், இன்னும் கெட்டியாகிடும். இல்லாட்டா இந்த ரவா லட்டு டக்குன்னு நம்ம எடுத்து தட்டில் வைக்கிற போதோ இல்லை எங்கேயாவது யாருக்கோ கொடுக்குற போதோ உடஞ்சிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ உடையாமல் இருக்க கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அது ரவா லட்டு இறுகிடும். இறுகினதுக்கப்புறம் நம்ம கடிச்சா வழியாக அது உடையாது. இல்லை அது இதே மாதிரி தான் எல்லாம் உருட்டணும். இந்த பாருங்கள், ரவா லட்டு ஃபுல்லாக உருட்டியாச்சு. 71 ரவா லட்டு வந்தது. இது 1.5 கிலோ சர்க்கரை, 1 கிலோ ரவைக்கு 71 வந்தது. 70 இங்கே இருக்குது, இங்கே ஒன்று வச்சுருக்கோம் தனியாக. 71 வந்திருக்கு. இந்த இது ஒரு எலுமிச்சை மீடியமோட கொஞ்சம் பெரிய எலுமிச்சை சைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவுக்கு நீங்கள் உருட்டினா ஒரு 80 கூட வரும். ஸோ இது கொஞ்சம் அடக்கமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் உங்களுக்கு முந்திரிப்பு தெரியும். உருட்டுறும் போதே அந்த முந்திரிப்பு வெளில வரா மாதிரி வச்சு உருட்டினா எல்லாத்துலேயுமே மேலே முந்திரி பருப்பு தெரியும். ரவா லட்டில் உருட்டினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சொருகக்கூடாது, லட்டு உடஞ்சிடும். அதே நீங்கள் குஞ்சா லட்டு பண்ணுறீங்கன்னா அதை நான் உருட்டினதுக்கப்புறம் மேலே முந்திரி பருப்பை ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம், அது அழகாக இருக்கிறதுக்கு. பட் ரவா லட்டுக்கு நீங்கள் அது மாதிரி பண்ணக்கூடாது. உருட்டும் போதே அந்த முந்திரி வெளியில் தெரிகிற மாதிரி ரவுண்டு சுற்றினேன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுலேயும் அந்த வெளியில் முந்திரி பருப்பு தெரியும், அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். இது தீபாவளிக்கு நம்ம வீட்டில் ரவா லட்டு ஸ்வீட் பண்ணியிருக்கோம். நம்ம மற்ற ஸ்வீட்டும் பண்ணுவோம். உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஸ்வீட் வேணும்னா இந்த லிங்க்கை நீங்கள் பண்ணி எனக்கு இது பண்ண ஏதாவது விசேஷத்துக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். பட் அது லோக்கல் பெங்களூருக்கு மாத்திரம்தான், வேறு எந்த இதுக்கும் கிடையாது. ஸோ இதோடு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.
நீங்கள் இந்த உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நாள் வேறு ஸ்வீட்டோட வேறு ரெசிபியோட நம்ம எப்படியும் இந்த வீடியோவில் வரலாம். தேங்க்யூ, பாய்.